வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறைல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே முத்து வந்து உடனே எங்கள் மீனாவிட வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. போனால் எங்கள் முத்து வந்து பயங்கரமாக கத்தவும் செய்கிறாங்க. மீனா, நீ என்ன தான் மனசில் நினச்சிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே மீனா வந்து எதுவுமே சொல்லாமல் சடனக்கவும் செய்கிறாங்க. இங்கே மீனாடா அம்மா அது மாப்பிள்ளை திடாதீங்க மாப்பிள்ளை, அவள் வந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கான், மூட் ஆஃப்லேயே இருக்கான். நாங்கள் எது கேட்டாலும் எந்த பதிலும் சொல்கிறதும் கிடையாது. என்ன ஆச்சுன்னு தெரியல மாப்பிள்ளை, நீங்கள் வரதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிங்க. அவங்க வந்து கேட்கவும் செய்கிறாங்க. முத்து வந்து அது தெரிலங்க அத்தை, அதான் நானும் கேட்டு பார்க்குறேன், அவள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா, என்ன விஷயம் நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை, அவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து வந்து சொல்லவும் செய்கிறாங்க. நீங்கள் சேர்த்து இந்த மாமா நீங்கள் வெளில ஏதாச்சும் விசாரிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இவள் கண்டிப்பாக மனசுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுட்டு தான் அவள் எதுவுமே பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி சத்யா வந்து சொல்லவும் செய்கிறாங்க. முத்து வந்து தெரியுதாடா, அதே விஷயம் தான், அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்கான், அது சொல்ல முடியாமல் அவள் தவிச்சிட்டு இருக்கா, அது சொல்லி முடிஞ்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லைன்னு சொல்லிங்கிறது முத்துன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அதேமாதிரி முத்து இப்போ தான் அருணை பார்த்துட்டு வரேன், சம்மந்தமே இல்லாமல் என்னை வந்து கேட்டான், அந்த மாதிரி ஏன் லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நானும் லைசன்ஸ்லாம் எடுத்து காமிச்சேன். பட் அவன் என்ன சொன்னான், இல்லை அது இல்லை இதுன்னு சொல்லி கடுப்பேற்றிட்டு இருந்தான். அதுவும் இல்லாமல் ஒரு பொண்டாட்டி கூட பார்த்துக்கிறவனுக்கு வக்கில்ல, நீலாம் எதுக்கியா இருக்க அப்படிங்கிற மாதிரி ஸோ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறான்னு சொல்லி முத்து வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே மீனாக்கு ஸோ ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆகுது. அதுவும் சொன்ன நம்ம பண்ணுற விஷயத்துக்காக ஸோ இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இங்கே மீனா நினச்சிட்டும் இருக்காங்க. இங்கே முத்து இங்கே பாரு மீனா, நீ மனசுக்குள்ள என்ன நினச்சிட்டு இருக்க எனக்கு சுத்தமாக தெரியல, அது சொன்னால் உனக்கு நல்லதும் எனக்கும் நல்லது, அதை மட்டும் நீ கவனிச்சுட்டு எப்போ சொல்ல முடியும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நீ ஏன் முடிவு பண்ணி வா அமைச்சிருங்கிறது முத்துன்னு சொல்லிட்டு வரவும் செய்கிறாங்க. அப்போ தாங்க நடக்குது அப்படின்னா ஸோ அதாவது அந்த முருகன் ஸோ முருகனோட சொந்தக்காரங்க இங்கே முத்துக்கு ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க. அதாவது கிறிஷோட ஸோ பெரியப்பாவும் ஸோ பெரியம்மாவும் ஸோ இவங்க வந்து ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க. சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க. இது யாருங்க எனக்கு புரியலையே அமைச்சிருங்கிறது முத்துன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் அதாங்க சார் இந்த மாதிரி முருகனோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஆமாங்க சார், சொல்லுங்கள் சார், என்னங்க சார் விஷயம் அமைச்சிருங்கிறது முத்து வந்து கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே வரது இல்லை, நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம், ஸோ டாக்டர் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், ஸோ நீங்கள் எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க. முத்து தான் சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்கிறது லொக்கேஷன் எல்லாமே கேட்டு இங்கே முத்து அவங்களோட லொக்கேஷனுக்கு போகவும் செய்கிறாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இங்கே அவங்களோட ரூமுக்கு ஸோ கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. அப்போ தான் அவங்க வரது என்னங்க சார், எப்போதுமே ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்களா, ஏன் இந்த தடவை ரொம்ப மூட் ஆஃபாக இருக்கீங்க, ஏன்னா நாங்களும் ரொம்ப கஷ்டத்தில் ஸோ நாங்களும் ரொம்ப மூட் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கோம், ஸோ உங்ககிட்ட வந்து பேசினா நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு இருந்தோம், பட் நீங்களும் இப்படி இருக்கீங்களே என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவர் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. முத்து சார், அதுவா சார், என் பொண்டாட்டி எதுக்கு சண்டை போடுறான் என்ன பண்ணுறான்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை, அவள் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே வச்சுட்டும் ஸோ அது வெளில சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு அவள் அவளோட வீட்டுக்கே போயிட்டா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன இது பண்ணுறாங்க, நீ ஏன் உன் பொண்டாட்டி ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு மாதிரி கேட்குறாங்க, ஸோ அதை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்க முத்துன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ வந்து முத்து சரிங்க சார், நீங்கள் எதுக்காக வந்தீங்க, ஸோ ஹாஸ்பிட்டலுக்காக தானே சொல்லி வேறு ஏதாச்சும் விஷயமா ஸோ முத்து வந்து கேட்கவும் செய்கிறாங்க. இல்லைப்பா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம், அது இல்லாமல் கிறிஷ் இருக்கான் இல்லையா, ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும், அது இல்லாமல் அவங்க அம்மாவை போய் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக எனக்கு ஆசையாக இருந்துச்சு, இந்த தடவை கண்டிப்பாக பார்த்து போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. முத்து என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ அவங்க அம்மா வந்துட்டாங்க சென்னைக்கு சொல்லுங்க. முத்து வந்து கேட்கவும் செய்கிறாங்க, என்னப்பா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும் முத்து, ஆமாம் அவங்க அம்மா வந்து துபாயில் தான் இருந்தாங்க, இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்க. முத்து வந்து கேட்கவும் செய்கிறாங்க, இங்கே வந்து இல்லைங்க தம்பி அவங்க அப்போ தான் சென்னையில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. இங்கே அந்த ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை போட்டு உடைக்கவும் செய்கிறாங்க. இது கேட்ட முத்துக்கு பயங்கரம் இருந்துச்சு, எங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க சென்னையில் தான் இருக்காங்களான்னு சொல்லி முத்து வந்து கேட்கும்போது ஆமாப்பா என்ன ஆச்சு சொல்லுங்க. இங்கே அவங்க வந்து கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க பற்றி சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதற்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.